Good morning, children. நம்ம இன்னைக்கு லெசன் 21 பார்ப்போம் யூனிட் 8ல. அதாவது த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930 அண்ட் த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881. சரக்கு விற்பனை சட்டம் 1930 மற்றும் மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881. இதை வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930 சரக்கு விற்பனை சட்டம் 1930 அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, சேல் ஆஃப் கூட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் கம்மிங் அண்டர் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். சரக்கு விற்பனை சட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒப்பந்த சட்டத்தின் சிறப்பு ஒப்பந்தமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லும். பாருங்க, திஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 1930. இந்த சட்டம் வந்து 1930ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. Prior to this act, it was governed by Chapter 7 of the Indian Contract Act 1872. இந்த 1930க்கு முன்னாடி இந்த சட்டம் வந்து இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 7 படி 7 உட்பிரிவுகளில் விவாதிக்கப்பட்டது. Contracts for the sale of goods are subjected to general legal principles applicable to all contracts. இது வந்து இந்த ஒப்பந்த சட்டத்தின் கொள்கைகள் எல்லாமே எல்லா வகை சிறப்பு ஒப்பந்தத்திற்குமே பொருந்தும். Hence, the general provisions of Indian Contract Act continue to apply to the contract for the sale of goods. இதனால சரக்கு விற்பனை சட்டத்தின் அடிப்படையும் ஒப்பந்த சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை ஒட்டியதாகவே இருக்குது. இப்போ ரெண்டுமே வந்து சரக்கு விற்பனை சட்டம் அப்படிங்கிறது வந்து 1930 சரக்கு விற்பனை சட்டம் ஒரு ஒப்பந்த சட்டத்தின் அந்த ஒப்பந்த சட்டம் வந்து இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 7 அதனோட கொள்கைகளும் இதுவும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் விற்பனை ஒப்பந்தம் உருவாக்கம். இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ் இஸ் கான்ட்ராக்ட் whereby the seller transfers or agrees to transfer the property of the goods. சரக்கு விற்பனை ஒப்பந்தம் அப்படிங்கிறது எந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக பொருளை விற்பவர் வாங்குனருக்கு விலை என்ற மறுபயன் பெற்றுக்கொண்டு பொருளின் மீதான உரிமையை மாற்றித் தருகிறாரோ அதுவே சரக்கு விற்பனை ஒப்பந்தம். இப்போ வந்து என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, நான் என் ஃப்ரெண்டுக்கோ இல்லை ரிலேஷனுக்கோ நான் அப்படியே எனக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து விற்பனை கிடையாது. விற்பனை ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்குரிய விலையை வாங்கிக்கிட்டு என்னோட உரிமையை என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளின் உரிமையை வந்து நான் அவங்களுக்கு மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் சரக்கு விற்பனை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். த டேர்ம் ஓனர்ஷிப் இஸ் அட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் த சேல் ஆஃப் கூட்ஸ். இதில் தான் வந்து மாணவர்கள் விற்பனை என்றால் விற்பவர் பொருளின் மீதான உரிமையை மறுபயனுக்கு மாற்றித் தருகிறார் எனவும், கொள்முதல் என்றால் பொருளின் மீதான உரிமையை மறுபயன் ஈந்து வாங்குகின்றார் என்ற முதலில் தெரிஞ்சுக்கணும். பொருளின் விற்பனை அப்படின்னா மறுபயன் மாற்றி தருகிறார். ஒரு காசை வாங்கிட்டு அதுக்கு மறுபயனாக பொருளை தருகிறார். கொள்முதல் அப்படின்னா பணம் கொடுக்குறோம், பொருளின் மீதான உரிமை மறுபயன் ஈந்து மறுபயன் கொடுத்து, சரியா, பொருளை பணத்தை கொடுத்து பொருளை வாங்குகிறோம். ஓகே, இது கொள்முதல். அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். தென் பாருங்க, students have to understand the sale means selling the ownership of the goods to the buyer for a price besides transferring the physical possession of goods. Mere possession of goods does not entitle a person to ownership. Similarly, purchase means buying the ownership of the goods from the seller for a price. ஒரு விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதோ இல்லை விலை வாங்கிட்டு பொருளை விற்கிறதோ தான் ஒரு வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். The term ownership or property confers on the buyer an absolute freedom to dispose of the assets in any way as they like. Buyer has unlimited rights of the property purchased against the whole world. அது வந்து என்னன்னா, இது ஒரு நபரிடம் இருக்கும் பொருள் அவருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது வந்து அது அவங்களோட உரிமையை நம்ம எப்போ மாற்றி தரோமோ, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உரிமையை எப்போ வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மாற்றி தரோரோ அப்போ தான் அந்த பொருள் வந்து சொந்தம் கொண்டாட முடியும். அதுவும் பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த உரிமையை மாற்றி கொடுத்தாதான் அது வந்து விற்பனை அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஓகே, பாருங்க,
ஒரு விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன, அதில் வந்து ஒரு மறுபயன் இருக்கணும். இதுக்கு பதிலாக நான் இதை செய்கிறேன், நீ இதை செஞ்சேன்னா அதுக்கு பதிலாக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. பாருங்க, உண்மையான உரிமையை பெற்றவர் தான் உரிமை பெற்ற பொருளை எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம். இப்போ பணம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் ஒரு பொருள் அப்படின்னா அதை என்னோட விருப்பத்துக்கு நான் அதை எப்படி வேணால் பயன்படுத்தலாம். இந்த உலகத்தில் அதை அவர் எப்படி வேணாலும் சட்ட ரீதியான நோக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிறப்ப வாங்குதல் என்ற சொல் பொருளின் ஏகபோக உரிமையை பெறுவதையும், விற்றல் என்ற சொல் பொருளின் உரிமையை மாற்றித்தரும் செயலையும் குறிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸ், விற்பனை சட்டத்தின் அடிப்படை கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 பார்ட்டிஸ். முதல்ல ஒரு விற்பனையோ அப்படிங்கிறப்ப 2 தரப்பினர் இருக்கணும், ஒரு பையர் செல்லர். A contract of sale involves 2 parties, the seller and the buyer. சரக்கு விற்பனை சட்டத்தில் 2 தரப்பினர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அவர்கள் ஒருவர் வாங்குனர், இன்னொருவர் விற்பனையாளர். The buyer and the seller should be 2 different persons. வாங்குபவர்களும் விற்பவர்களும் இருவேறு நபர்களாக இருக்கணும். ரெண்டுமே ஒருத்தராகவே இருக்க முடியாதுல்ல. ஒருத்தரே எப்படி பொருளை வாங்கி அவருக்கே விற்றுக்க முடியாதுல்ல. இது 2 பேரும் வேற வேற தனி நபர்களாக இருக்கணும். If a person buys his own goods, there is no sale. ஒரு தனிநபர் வந்து தனக்கே பொருளை எடுத்துக்கொள்வதை விற்பனை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேயா, சொந்த பயனுக்காக அவர் வாங்குறாரு அப்படின்னா அது வந்து அவர்களோட சொந்த இதுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது விற்பனை அப்படின்னு சொல்ல முடியாது. On the dissolution of partnership, when a surplus assets including goods were distributed among the partners, the court held that it was not a sale attracting sales tax. இப்போ வந்து ஒரு குறிப்பாக கூட்டாண்மை கலைக்கப்படுறப்ப உபரி சொத்துக்கள் இருக்கும் தானே, அப்போ கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு சேர வேண்டிய தொகைக்காக அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த நடவடிக்கை விற்பனை ஆகாது. சரியா, அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் கோட்டாளியாக இருந்திருக்காங்க, இப்போ அதை கலைச்சிட்டாங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை. அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க, அது விற்பனை கிடையாது. The partners were themselves joint owners of the goods and they could not be both sellers and buyers. அவங்க வாங்குபவர்களும் இல்லை, விற்பவர்களும் இல்லை. அவங்க எல்லாருமே அந்த கூட்டாளிகளாக இருந்திருக்காங்க, அதில் உரிமையாளர்கள். எனவே உரிமை படைத்தவன் தானே தனக்கு உரிமையை மாற்றிக்கொள்ள முடியாது. When the goods of persons are sold in execution of decree, he himself may buy the goods to retain their ownership. அவங்களே அவங்களுக்குள்ள பொருளை மாற்றிக்க, உரிமையை மாற்றிக்க முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் பாருங்க, பொருளின் மீதான உரிமை மாற்றம், transfer of property. To constitute sale, the seller must transfer or agree to transfer their ownership in the goods to the buyer. விற்பனை என்று அழைக்க விற்பவர் பொருளின் மீதான உரிமையை வாங்குபவருக்கு மறுபயன் பெற்றுக்கொண்டு மாற்றி தரணும். அதுக்கு பதிலாக அவங்க ஏதாச்சும் வாங்கிக்கணும், அதுக்கு அமௌண்ட் வாங்கிக்கணும். A mere transfer of possession does not amount to sale. ஒரு பொருளின் உடைமையை மாற்றுவது என்ற செயல் விற்பனையே ஆகாது. மறுபயன் வாங்கிக்கிட்டு தான் அந்த பொருளை மாற்றி தந்தாதான் அது விற்பனை. ஓகேயா, தென் goods, சரக்கு. The subject matter of contract of sale must be goods. சரக்கு அப்படிங்கிற சொல் வந்து பணம், அசையா சொத்து மற்றும் உரிமை கோரல் சரக்கில் அடங்காது. It excludes money, actionable claims and immovable property. சரக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடை விற்கிறோம் அப்படின்னா அது விற்பனை அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா, சரக்கு என்ற சொல்ல பணமோ அசையா சொத்துக்களோ உரிமை கோரல் போன்றவை அடங்காது அப்படின்னு சொல்லலாம். The term goods includes every kind of movable property, stocks, shares, growing crops, etc. Movable property அப்படின்னா என்னது, அசையும் சொத்துக்கள் தான் பங்குகள், பயிர்கள் மற்றும் கண்ணுக்கு புலனாகாத இனங்களான நற்பெயர், குட்வில், ட்ரேட்மார்க், காப்பி ரைட்ஸ், பேட்டன் ரைட்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்கார்டட் அஸ் கோட்ஸ். பதிப்புரிமை, வணிக குறிகள், வியாபார சூத்திரம் போன்றவைகளும் இதில் அடங்கும். ஓகேயா, அதாவது கண்ணுக்கு புலனாக கேஷோ இல்லை அசையா சொத்துக்களை விற்பனை செய்கிறதோ இதெல்லாம் வந்து விற்பனை. ஒருத்தருக்கு விற்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன இருக்காது, அசையா சொத்துக்கள். அப்படிங்கிறப்ப அது வந்து விற்பனை அப்படின்னு சொல்ல முடியாது. அசையும் சொத்துக்கள் மூவபிள் குட்ஸாக இருக்காரோ அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் வந்து விற்கிறப்ப தான் அதை நம்ம விற்பனைங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணணும். தென் ப்ரைஸ், விலை. The monetary consideration for the goods sold is called price. பொருளின் விற்பனைக்கு மறு பயனே விலை.
சரியா? விலை அப்படின்னு என்னது? பொருளை வாங்கிட்டு அதுக்குரிய தொகை கொடுக்குறோம்ல, அதுதான் விலை அப்படின்னு சொல்றோம். இஃப் கூட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கூட்ஸ் இட் இஸ் ஒன்லி பார்ட்டர் நாட் அ சேல். ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா அது பண்டமாற்று அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதை வந்து விற்பனை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இஃப் கூட்ஸ் ஆர் சோல்டு பார்ட்லி ஃபார் கூட்ஸ் அண்ட் பார்ட்லி ஃபார் மணி தி கான்ட்ராக்ட் இஸ் ஒன் ஃபார் சேல். அதாவது ஒரு விலைக்கு வந்து மாற்றிய பகுதி மட்டும், அதாவது பாதி வந்து பொருளுக்கு பொருளாக மாற்றிட்டு பாதி வந்து பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த விலை கொடுத்து வாங்கின அந்த பகுதி மட்டும்தான் விற்பனை நடவடிக்கை. இந்த முழு நடவடிக்கையும் விற்பனை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, தென் இன்க்ளூட்ஸ் போத் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல். விற்பனை மற்றும் விற்பனை உடன்பாடு அப்படின்னு சொல்றோம். த டேர்ம் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இன்க்ளூட்ஸ் போத் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல். விற்பனை ஒப்பந்தம் என்ற சொல்லில் விற்பனையும் மற்றும் விற்பனை உடன்பாடும் உள்ளடங்கி இருக்குது. இஃப் த ப்ராப்பர்ட்டி இன் கூட்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இமீடியட்லி டு த பையர் இட் இஸ் கால்ட் எ சேல். சரியா? பொருளின் உரிமையை உடனே மாற்றிவிடக்கூடிய நடவடிக்கைகள் விற்பனை. அதே on the other hand, if the transfer of property takes place at a future date, கடனுக்கு விற்பனை செய்கிறாங்க, நாங்கள் ஃப்யூச்சரில் அதை கொடுக்குறோம், பணம் அப்புறம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அரௌண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன்ஸ், இல்லைன்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் டு சேல். உடனே பொருளை பணம் வாங்கிட்டு உடனே பொருளை வந்து அவங்களுக்கு உரிமையை மாற்றி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது விற்பனை. உரிமையை எதிர்காலத்தில் மாற்றும் நடவடிக்கைகளுக்கு விற்பனை உடன்பாட்டு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இதெல்லாம் தான் இதனோட இயல்புகள். நாளைக்கு சேலுக்கும் அக்ரிமெண்ட் சேலுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர்ஸ் எலிமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். அடிப்படை கூறுகள், விற்பனை சட்டத்தின் அடிப்படை கூறுகள் என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.